Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். என்ன ப்ரோ இன்னும் ஏதோ ஒரு ஃபர்னிச்சர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, கடை ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது, ஆசை தான். பட் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஆசையாக இருக்குது. அண்டு ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். ஸோ கடையோட முதலாளி தேங்க்யூ வந்ததுக்கு கூப்பிட்டு மெயில் போட்டார், ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம் பல வருஷமாக பார்க்குறேன், நம்ம கடைக்கு வாங்க அப்படின்னாரு. ஸோ டக்குன்னு கோயம்புத்தூர் கிளம்பி வந்துட்டேன். சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம ஷாப்போட நேம் என்ன? இது வந்து கேபிட்டல் கிராண்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூர் பாலக்காடு ரோடு குனியம்புத்தூரில் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு 8-9 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஸ்பெஷல் அப்படி கேபிட்டல் கிராண்டுக்கு வரக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி ஃபார் டீக். நீங்கள் இந்த 12,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வேறு எந்த பீஸ் ஆஃப் த வுட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. கஸ்டமரே கேட்டாலும் நாங்கள் பண்ணி தர மாட்டோம். டீக் வுட் தான், கம்ப்ளீட் மட்டும் தான். அதுவும் கேரளா, நாடன், நிலம்பூர் டீக் வுட். ஸோ அந்த டீக் வுட்டுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கு. ஆமாம், அது நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி வேல்யூ. அங்கிட்டு இருக்கிறது எல்லாமே ப்ராப்பராக சர்டிஃபைடு வாங்கினா. ஆமாம், சர்டிஃபைட் வாங்கினது. நான் டெலிவரி பண்ணாலும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவிலே நான் சொல்லலாம், நம்ம டீக்குட்டுக்கு லைஃப் டைம் வாரண்டி வித் சர்டிஃபிகேட் நம்ம கடை மட்டும் தான் கொடுத்துருவீங்க. நம்ம நீங்கள் இது சோஃபா வாங்கினாலும் சரி, காட்டுக்கு பக்கத்தில் வைக்கிற ஒரு பெட் சைட் டேபிள் வாங்கினாலும் அதுக்கும் லைஃப் டைம் வாரண்டி வித் சர்டிஃபிகேட்டாகவே நம்ம கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம கிட்ட ஆக்சுவலாக சோஃபா வேறு என்னென்ன இருக்குது? ஹோம் ஃபர்னிச்சர், சோஃபா, ஸ்விங்கு, உங்களுக்கு வந்துட்டு வார்ட்ரோப்ஸு, அப்புறம் வந்துட்டு கட்டில், டைனிங் டேபிள், அப்புறம் வீடு ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் நாங்கள் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதை டிசைன் வீட்டிலே போய் நாங்கள் டோட்டலாக டீக்குட்டில் கிச்சன்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். நம்ம ஷாப் கிட்ட கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஆமாம், உங்களுக்கு எவ்வளோ வண்டி வேணால் நிறுத்தலாம். ஸோ கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. அண்ட் இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா எங்கே ப்ரோ? பெங்களூரில். ஸோ பெங்களூர்லேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வர முடியலன்னா கூட அங்கேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இந்த நம்ம இருக்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா சோஃபாவோட 3+1 செக்ஷன் இது. அண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டீக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது இங்கே வுட்டு. ப்ரோ பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ரேட்டோட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்கள் பார்க்கும்போதே செலக்ட் பண்ணி வச்சிங்க அந்த டைம் லைனை. நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், கால் பண்ணிட்டு நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ இங்கே இருக்கிறது என்னது ப்ரோ மாடல்? இது வந்து டாடாய்ஸ் ஆமை ஷேப்பில் தான் இருக்கும். டாடாய்ஸ்னா ஆமை. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமையோட பேக் சைட் பார்த்த மாதிரி இருக்குது, அது லெக்கு. ஓகே, ஆமை ஷேப்பில் தான் இருக்கும் இது மாடலில் எங்களுக்கு. இது டோட்டலாக இன்டீரியர் மாடல் ப்ரோ இது. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் டீக் சோஃபா போனீங்கன்னா ஒரே மாடலாக தான் இருக்கும், பழைய மாடல். ஒன்றா வந்து இப்படி ஒரு பெண்டாக இருக்கும், இல்லைன்னா ஸ்பைராக இருக்கும். நம்ம வந்துட்டு அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் மெயினாக வந்து டீக்குட்டில் இவ்வளோ மாடல்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து டாடாய்ஸ் மாடல். இதில் வந்து ஃபுல் வுட் இருக்குது, அதில் குஷன் இருக்குது. ஓகே, இதில் நம்ம குஷனும் போட்டு. ஆமாம், இதில் குஷனும் போட்டுக்கலாம். குஷன் வேணுங்க குஷனு, எனக்கு ஃபுல் வுட் வேணும், எனக்கு ஃபுல் வுட்லாம் உட்காந்து பழகணும் அப்படின்னுங்களுக்கு ஃபுல் வுட். இது உங்களுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, இது வந்து டீக்கில் வந்துட்டு ஒரு கோல்டு மாதிரி. இப்போ நம்ம ஒரு ஸ்கொயராக அடித்தோம்னா எனக்கு வேஸ்டேஜே கம்மி தான். எனக்கு இந்த மாதிரி ரவுண்ட் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் எடுக்கும்போது இந்த அளவுக்கு வுட் எடுக்கணும். நான் இந்த அளவுக்கு உண்டு எடுத்தால் தான் இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வேஸ்டேஜ் கோல்டுக்கு நம்ம செய்கூலியில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் டீக்கில். நம்மளோட என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். ஓகே, எதுவுமே இந்த க்ளோஸியாக பல ஏதோ ஒரு அடித்து அதை மறைச்சி வைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நேச்சுரல் ஃபினிஷ், நேச்சுரல் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். அதே மாதிரி கிரைன்ஸ் அதே மாதிரி தான். என்னோட மரத்தில் வந்துட்டு காயங்கள் வந்து அப்படியே விட்டுருப்போம். ஓகே, அது எதுவுமே மறைக்க மாட்டோம். ஏன்னா அவங்க டீக்கு வாங்குறாங்க, அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குறாங்க டீக்கு. அதோட நேச்சர் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதான். நான் வந்துட்டு இந்த பல புது பொருள் மாதிரிலாம் இருக்காது. ஆனால் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் இது அப்படியே தான் இருக்கும். எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 64 வரும். இது மாடல் என்னது? டாடாய்ஸ். ஆப்ஷனில் போனீங்கன்னா 55 வரும், இன்க்ளூடிங் ஷிப்பிங்க. இல்லை, ஷிப்பிங் செப்பரேட் தான். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வுட்டா எடுத்தா ரேட் அதிகம். அந்த குஷன் இருக்கிற இடத்துல வந்துட்டு வுட் இருக்காது, அதனால ப்ரைஸ் கம்மி. ஓகே, ஸோ இட்ஸ் லிட்டரலி கோல்டு மாதிரி தான். ஆமாம், இது வந்துட்டு இதுக்கு பேர் வந்து மினியேச்சர். இது வந்துட்டு ஆக்சுவல் வந்து நமக்கு வந்து ஹாலோட ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு சோஃபா வேணும், டீக்குட்டில் போடணும், ஆனால் எனக்கு 1 BHK ஹால் சின்னது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாடல் காம்பேக்ட் மாடல், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஆனால் உட்காரதுக்கு எவ்வளோ பெரிய உடம்பா இருக்கிறவங்களும் உட்காந்துக்கலாம். இதில் 2 சைஸ் இருக்குது ப்ரோ, ஒன்று ஸ்டாக் இல்லை. ஒன்று வந்து ஸ்மால் வந்து உங்களுக்கு 44 வரும், இது வந்து பிக் உங்களுக்கு. பிக் வந்து உங்களுக்கு 54 வருது உங்களுக்கு. 54. ஆமாம், இது வந்து அப்படியே உங்களுக்கு காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல். இந்த 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 ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மணி ஒர்க் வந்தாலே உங்களுக்கு செட்டிநாடு ஸ்டைல் வரும். அதே மாதிரி தான் ஒர்க்மேன்ஷிப் தான். நான் என்ன திருப்பி சொல்லுவேன்னா, சோஃபாவோட ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் மற்ற யூடியூப் கம்பேர் பண்ணும்போது ஹையாக தான் தெரியும். பட் ஒரு 50,000 55,000 ரூபாய்க்கு நீங்கள் டீக்குட்டில் லைஃப் டைம் வாரண்டி வித் சர்டிஃபிகேட்டோட இந்த மாதிரியான மாடல் வந்துட்டு 100% அது வந்துட்டு உங்களுக்கே தெரியாது கரெக்டான பிரைஸ் தான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். லைஃப் டைம் நமக்கு அந்த ஃபேட் ஆகுறது 100%. ஒன்றும் இல்லை, நான் ஒரு டேம்ரோ இல்லைனா ஒரு நார்மல் குஷன் சோஃபா ஃபுல் கவர்ட் ரெக்ஸின் சோஃபா 3+1+ வாங்கினா ஒரு 40,000 ரூபாய் கம்மியாக வாங்க முடியாது. ஒரு பேனாவோட நிப்பு குத்துனாலே ஓட்டையான டோட்டலாகவே நீங்கள் மாற்றணும், முடிஞ்சிடணும். அப்புறம் நீங்கள் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி நீங்கள் ரீவொர்க் பண்ணிகிட்டே இருக்கணும்.
நீங்க அதுவே ஒரு 40,000 வாங்கும்போது நான் லைஃப் டைம் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனும் வந்து அப்படியே கண்டினியூ ஒண்ணுமே ஆகாது. ஆமா நம்மளா வேண்டாம் எனக்கு போர் அடிச்சிருச்சு மாடலை மாத்திக்கலாங்கிற வரைக்கும் இது அப்படியே இருக்கும். அண்ட் என்ன மேட்டர்னா இதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வரி பண்ண தேவையில்ல. இது ஆக்சுவலாக நமக்கு இன்கேஸ் குஷன் வேணும்னா பண்ணலாம். குஷன் வேணா குஷன் பண்ணிக்கலாம். குஷன் போட கொஞ்சம் கம்மியாகும். கம்மியாகும். ஓகே நைஸ். இவர் வந்து விசில். ஆமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா விசில் மாடல் மாதிரி இருக்கும். ஓகே இது இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஓகே வந்தா வந்து உட்கார்ந்தாங்கன்னா பிடிச்சிடும். ஏன்னா கொஞ்சம் சாலிடாகவும் இருக்கும், கொஞ்சம் டிசைனாகவும் இருக்கும். அது ஃபுல் வுட்ல உட்காரும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபுல் வுட்ல உட்காந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என் கடையில் வந்து ஜாஸ்தியாக மூவ் ஆகுறது ஃபுல் வுட் தான். வருவாங்க கஸ்டமர்ஸ் வந்து குஷனில் எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. இதோட கம்ஃபர்ட் எதுவுமே கொடுக்காது. நான் என்ன பண்ணியிருப்பேன்னா டிசைனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெண்டு கொடுத்துருப்பேன். எல்லாத்துலேயுமே எல்லா சோஃபாலையுமே ஒரு பெண்டு கொடுத்துருப்பேன். இரும்பை வளைக்கிற மாதிரி வளைச்சிருப்போம் நம்ம. ஸ்பைன் சப்போர்ட். ஆமாம் ஸ்பைன் சப்போர்ட்டுக்கு. இந்த சப்போர்ட் வந்து மெயின் வந்துட்டு நம்ம சோஃபாவில் உட்காந்து நெளியக்கூடாது. ரிலாக்ஸாக உட்கார்ந்தோம்னா நான் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரலாம். அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம 7 to 8 hours வந்துட்டு நம்ம பெட்டில் தான் தூங்குறோம். நம்ம 1 lakh கொடுத்து பெட்டு வாங்கினாலும் அது ஹீட்டு தான், ஃபோம் தான் உள்ள. கரெக்ட். திருப்பி எடுத்துகிட்டு வந்து சோஃபாவில் உட்காந்தாலும் அதுவும் ஹீட்டு தான். நம்ம டைரெக்டாக உட்டில் உட்காரும்போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன்லேருந்து பாடி ஹீட்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 55 வரும். 55 நெக்ஸ்ட் இப்போ ஒரு கொஷனு நம்ம கிட்ட லைக் வாட் இஸ் த ஸ்டார்டிங் ப்ரைஸ்? ஸ்டார்டிங் 30லேருந்து இருக்கு. 30லேருந்து 311 30,000லேருந்து 82 வரைக்கும் இருக்குது. நம்மகிட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த 30 82 ஒரே மரம் தான். ஓகே, அதுல குவாலிட்டி டிஃபரன்ஸ் கிடையாது. எங்கன்னா எங்க மரத்தை கம்மி பண்ண முடியுமோ அப்படி பண்ணி எல்லாரும் வாங்குற மாதிரியான டிசைன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டார்டிங் 30,000. சார் அடுத்த மாடல் இவர் வந்து ஹனி அனிருத்தா ஹனி இது வந்து ஹனி கோம்ல டிசைன் மாதிரி இருக்கும். ஓகே சூப்பர். இது நல்ல மாடல். இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 51. ஆமா 51. இத தலபதி அஜித் நக்கல்யா அவனுக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்கு. இது ரோலெக்ஸ் சேரா? இது ரோலெக்ஸ் அந்த ஓகே டிசைன்ல மூவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வச்சிட்டோம் நாங்க. சூப்பர். இது நல்ல மாடல். இது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். இது உங்களுக்கு இது என்ன ப்ரோ வருது பிரைஸ்? இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 55 வரும். 55. இதுல நம்ம குஷன் வேணா போட்டுக்கலாம் கைஸ். வெறும் சேர் மட்டும் கிடையாது, இதுவும் சேர்த்து தான் வரும். அதனால குஷன் கேட்காதீங்க. ஜெயிலர். ஏன் ப்ரோ ஜெயிலர் வார்டன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி? இது என்னன்னா இப்போ இவ்வளவு சோஃபா நம்ம உட்கார்ந்தோம், பெண்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், சாயெல்லாம் முடியும். ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஸ்ட்ரைட்டாக தான் எந்திரிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ஜெயிலோட அந்த ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அது. நீங்கள் நான் சாஞ்சில் உட்கார மாட்டேன், நான் கொஞ்சம் நேராக தான் அப்படி உட்காருவாங்க. பேக் பெயின் இருக்கிறவங்க அவங்களுக்கு இது பெஸ்ட் மாடல். சூப்பர் ஹெவியாக இருக்கும். நம்ம ஒரு சிங்கிள் ஆள்லாம் தூக்க முடியாது சிங்கிள்லாம். இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 57 அந்த ரேஞ்ச். ஸோ ஜெயிலர் 57 வந்து சந்தனமாலா. என்னன்னா ஒரு 8 yearsக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் வுட்ல சோஃபா பண்ணும்போது இவர் தான் ஃபர்ஸ்ட் மாடல் பண்ணது. சூப்பர். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இவருக்கான ஒரு கிரேஸ் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. ஓகே. இது வந்து ஸ்டார்டிங் மாடல் 46. ஆமாம் நைஸ். இந்த ஒரு புலியோட தோல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். ஆமாம். அது நீங்கள் எதுவும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இதில் இவ்வளோ கிரைன்ஸ் இருக்கு, இதில் கிரைன்ஸ் கம்மியாக இருக்கு. ஆமாம். நான் ஆர்டிஃபிஷியலாக வரைகிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே வரைஞ்சிருக்கேன். கரெக்ட். என்ன ப்ரோ இது ஒரு மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மாடல் இது? இது நீராளினா எங்கேயுமே நிற்காது, ஃப்ளோட்டிங்காக இருக்கும். டிசைன் எங்கே ஒரு மாதிரி அப்படியே அந்த மோல்டு பண்ண மாதிரி. ஆமாம், டிசைன் எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு இருக்காது. இந்த மாடல் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம தான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ நிறைய கடையில் வச்சுக்கிறாங்க. ஒரு 7 years முன்னாடி வீடியோவில் எடுத்து பார்த்தா நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கும். இப்போ பேட்டர்ன் அவுட் ஆயிரும்ல உங்களுக்கு, அடிக்க தொடங்கிடுவாங்க. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 69. இவர் ஜல்லிக்கட்டு. ஏன் அப்படி சீர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அந்த அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கு. இது வந்துட்டு இதில் உட்காந்து பாருங்க, நீங்கள் இதில் உட்காந்து பாருங்க. ஆஹா, நம்மளோட ஹிப் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் மெயின். அது என்னன்னா லெக் தை சப்போர்ட்ல இருந்து அந்த ஹிப்ல இருந்து எல்லாமே கரெக்ட்டா அப்படியே உள்ள எல்லாமே உங்களை அரெஸ்ட் பண்ணி அப்படியே உட்கார்ந்து வச்ச மாதிரி இருக்கும். நீ ஃபுல் வுட்ல உட்கார ஃபீலே இருக்கு. நான் உள்ள வரும்போதே யோசிச்சேன், இது மேல குஷனே கிடையாது. சோஃபானா நம்ம அளவுக்கு குஷன் எதிர்பார்ப்பாங்க, பட் இது ஒரு மாதிரி டிஃபரெண்டான சுகமா இருக்கு. ஜல்லிக்கட்டு 55 கைஸ், ஆனா பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி உங்களோட இது டிக்கி இதுல பிளேஸ் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு குழிக்குள்ள போற மாதிரி இருக்கு. யானை பந்தம். ஓகே, பார்த்தாலே தெரியுது, சொல்லவே தேவையில்ல. ஆமா, இதுல வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது என்னோட கிரெயின்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருப்போம். இதுல இது நல்லா தெரியும். மாடலா அந்த டஸ்க் மாதிரி சூப்பர் மாடல், நல்ல மாடல் இருக்கும். இது என்ன ப்ரோ பிரைஸ்? இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 55. இதுல டஸ்க் வந்து குஷன்ல இருக்காது உங்களுக்கு. இது 47. இது 47. கலர்ஸ் வந்து 15-20 கலர்ஸ் இருக்கு. நம்ம என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். நைஸ். இவர் லியோ வாங்க ப்ரோ, நம்ம ஏரியாக்கு இப்பதான் வரீங்க. அது சீர்ற மாதிரி அந்த உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சிங்கத்தோட அடையாளம் தான் இது.
கார்விங் பண்ணியிருக்கோம் அந்த காலு. ஆமாம், கால், அதோட கழுத்து ஓகே, எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்கும். அது சூப்பரா இருக்கு. வீட்டில் போட்ட மாதிரி இருக்கும். நல்ல ஹெவியான, நல்ல ஹெவி, நல்லா சாலிடாக இருக்கும். அதே மாதிரி என்னோட கலர் ஆஃப் த வுட் வந்துட்டு இதுதான் ஒரிஜினல் டார்க் கிரேடு கிடைக்கிற கலர். இதுதான் எந்த பாலிஷ்லேயும் ஏற்றாம மரம் நல்ல வயசான மரமாக எடுத்து பண்ணால் இந்த கலரில் வரும். ஓகே, இது என்ன ப்ரோ? இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 58 ப்ரோ. என்ன ப்ரோ லியோ கம்மியாக சொல்கிறீங்க, அதிகமாக சொல்லுங்கள் ப்ரோ. லியோவில் 1 லட்ச ரூபாய் சொல்லுங்கள். இது 58 வருது. நான் சொன்னேன்ல பேசிக் 30லேருந்து ஸ்டார்டிங். ஓகே, 30 to 40க்குள்ளே இந்த குஷன் சோஃபாஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே டீக்கில் வாங்கணும். ஏன்னா என் பட்ஜெட் 30-32னாலும் என்கிட்ட லைஃப் டைம் வாரண்டியோட நான் உங்களுக்கு இந்த மாடல்ஸ் கொடுத்துருக்கிறேன். இது வந்து ரதம். புரியுது. ரதம் உங்களுக்கு 39 வரும். இது வந்து மயில். இது 38 வரும் உங்களுக்கு. மயில். ஓகே, இது வந்து உங்களுக்கு உஸ்தாத் 34. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இதுக்கும் நமக்கு லைஃப் டைம் வாரண்டி. ஆமாம், எல்லாத்துக்கும் லைஃப் டைம் வாரண்டி. இது டால்ஃபின். இது தெரியுது, பார்த்தேன். டால்ஃபின் உங்களுக்கு. இது வந்து வள்ளி. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். 32 இவர். ஓகே, இவர் வந்து 32க்கு இந்த கிரேடில் இந்த மாதிரி குஷனில் ஹை டென்சிட்டி குஷனில் இந்த மாதிரி கிளாத் உங்களுக்கு வேக்யூம் பண்ண வேண்டாம். வேக்யூம் ஃப்ரீ கிளாத்தோட லைஃப் டைம் வாரண்டியோட நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம்னா கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர். நம்ம வந்துட்டு எனக்கு என்ன கான்செப்ட்னா, யாருமே பிஸ்னஸை வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. இது நான் வந்து ஃப்ரீயாக பண்ணுறேன், நான் காம்போவை போடுறேன், ஆஃபர் போடுறேன். என்னோட 365 டேஸும் என்னோட எந்த ஆஃபருமே நான் போட மாட்டேன், எந்த காம்போ போட மாட்டேன். என்னோட ரேட் இவ்வளோ தான், 32. போன வருஷமும் அதே ரேட்டு தான், இந்த வருஷமும் அதே ரேட்டு தான், அடுத்த வருஷமும் அதே ரேட்டு தான். ஓகே, கேமராக்கு வேண்டி ஒரு ரேட்டு, ஃபோன் பண்ணால் வேறு ரேட்டு சொல்கிறதுலாம் கிடையாது. ஓகே, ரேட்டு தான் இது. சூப்பர் மாடல் உங்களுக்கு, சிஎன்சி மாடலு. ஓகே, 38. ஆமாம், இதில் 35. ஓகே. ஸோ இந்த பேசிக் பட்ஜெட்டில் போகிறவங்க நம்ம இதெல்லாம் பேசிக் பட்ஜெட்டில் போகிறோம். புலிமுருகன் ஏன் அப்படி? புலிமுருகன் மூவியில் வருவாங்க. ஓகே, ஆமாம். நீ சும்மா வீட்டில் இப்படி உட்காந்துட்டு கை மேலே போட்டு இப்படி உட்காந்துங்கன்னா கெத்தா உட்காந்துருக்கேன். உள்ள வரவங்களே பேசுறதுக்கு 5 நிமிஷம் யோசிப்பாங்க, அவ்வளோதான். புலிமுருகன் இந்த ஒர்க் எல்லாம் தான் ப்ரோ. இந்த ஒர்க் எல்லாம் இந்த அளவுக்கு நான் எடுக்கணும்னா இந்த அளவுக்கு உட்டை எடுத்து இழைச்சி நான் இழைக்கும் போது லைட்டாக இப்படி போனாலும் இந்த பீஸ் வேஸ்ட்டாக போயிடும் எனக்கு. அந்த ஏன் அப்படி சொல்றேன்னா, நமக்கு அந்த அளவுக்கு ஒர்க்மேன்ஷிப்பும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். இது எவ்வளோ ப்ரோ? இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 62 வரும். நைஸ். இது மீனோட வால் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது ப்ரோ உங்களுக்கு குஷன்ல வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படிங்களுக்கு இது 55. சூப்பர். இது வந்து பிக் பி. ஆமா, இதோட கம்ஃபர்ட் வந்துட்டு நம்ம அடிச்சுக்கவே முடியாது, அந்த மாதிரியான கம்ஃபர்ட். லிட்டரலி ஏதோ ஸ்லீப்பர் பஸ்ல சாயர் மாதிரி இருக்குது, ரெக்லைனர்ல உட்கார்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. உங்களோட உட்கார்ற பொசிஷனே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்போயே வயசான மாதிரி இருக்குது இதில் உட்காரும்போது எனக்கு. நைஸ் ப்ரோ. இது என்ன ப்ரோ வருது? இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 58 வரும். பிக் பி. ஓகே. இது ப்ரோ புஷ்பா சேர். ஆமா, இது புஷ்பா 311 இல்ல. ஓகே, இதோட சிங்கிள் மட்டும் ஆயிட்டு. இது கண்டிப்பா கேட்பாங்க. இது एक्चुअली 311 பயங்கர ஃபேமஸ். 311 என்ன பிரைஸ்? வெச்சாலே போயிடும். அதனால எங்க சோஃபாவே வீடியோல காமிக்கிறதுக்கே இருக்காது. இது 2-3 மாடல் இருக்கு. இது கிடைக்கவே கிடைக்காது. அதனால ஒரு சிங்கிளை மட்டும் நீங்க வரேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துருவேன். சில பேர் எனக்கு சிங்கிள் சேரே வேணும்னா ஆமா, சிங்கிள் சேர் வேணும். என்ன பிரைஸ் வரும்? யூனிக்கா தனியா தெரியும்ல ப்ரோ. இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 62 வரும். சிங்கிள் சேர் இல்ல 311 செட். இது குழந்தையோட தொட்டில ப்ரோ. ஆமா, இது தொட்டில் இருக்குது. இங்க போட் மாடல். இது பயங்கரமா இருக்கு. ஆமா, 311 இன்னும் ஆயிட்டு இருக்கு. இது एक्चुअली லைட்டா இந்த ஏதோ டார்ச்சர் சேர் மாதிரி லைட்டா ஃபீல் ஆகும் பாக்குறதுக்கு. இவர்தான் மெயின் RDX. ஆமா. ஏன் ப்ரோ அந்த பேரு? இது வந்து பெருசா கசகசன்னு இருக்கும். இது உங்களுக்கு குழந்தைங்களா 4 பேர் உட்காந்துக்கலாம். இது வந்து எனக்கு ஃபுல் வுட்ல இருக்கு. ஃபுல் வுட்னா வித்அவுட் குஷன்ல இருக்கு. ஓகே, இது வந்து வித் குஷன். இது RDX வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 73 குஷன். 73. இது வந்து 78 ஃபுல் வுட். லியோ விட ஜாஸ்தியா போட்டுருக்கீங்க RDX. என்னன்னா அந்த வர்க் எந்த அளவுக்கு எனக்கு வுட் வேஸ்டேஜ் அந்த கணக்கு தான். சோ இது மொத்தம் நமக்கு இந்த இது வரும். இது வருமா? இல்ல, அது வராது. இது வராது. ஓகே, இது நல்லா கியூட்டா இருக்கு. என்ன ப்ரோ இது? நல்லா இருக்கு. சைக்கிள் டீபாய். இது 9000 வரும். உண்மைதான். கல்கி. என்ன ப்ரோ கல்கின்ற பேர் வச்சிருக்கீங்க? அது வந்து அடிச்சு வந்தப்போ டக்குனு அந்த டைம் அந்த படம் ஓடிட்டு இருந்தது. ஓகே, அப்போ என்ன வைக்கலாம் அந்த கொஞ்சம் அந்த ஒரு ஆன்டிக் ஸ்டைலும் இருக்கும், கொஞ்சம் மாடர்ன் ஸ்டைல், ஒரு பழைய காலத்து இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாடல். இது சூப்பர் மாடல். இது என்ன ப்ரோ பிரைஸ்? இது வந்து 58 வரும். ஓகே, இது பயங்கரமா இருக்கு. அப்புறம் வந்து பிரஜாபதி. இல்ல, காலே ஏதோ கட்டிலுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கீங்க. பிரஜாபதி இந்த மினிஸ்ட்ரேட்ல போடுவாங்க, கிங்கு கீழே போட்டிருப்பாங்க லைனா. ஆமா, ஏதோ சிஎம் சேர் மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான மாடல் இது. வா, இதுல நான் உட்காரும் போது ஏதோ குழந்தை உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இது எனக்கு. இதெல்லாம் என்னன்னா அந்த பயங்கரமா ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்கல்ல, அவங்கலாம் அப்படியே செட்டில் ஆயிட்டு இதுல உட்காந்துக்கலாம். சூப்பரா இருக்கு கைஸ். அப்படியே படுத்து தூங்கலாம் போல. இதெல்லாம் போட்டாலே எனக்கு தெரிஞ்சு வீட்டுல லுக்கே பயங்கரமா லுக்கே மாறிடும். அதான் நான் சொல்லணும், நமக்கு அந்த ஓவர் பாலிஷ் இல்லாம கரெக்டா இருக்கு. ஆமா. பிரஜாபதி பாத்தீங்கன்னா 73. இது வந்து ஆவேசம்.
இதுவும் நல்ல மாடல். ஏன் கொஞ்சம் ப்ரோ ஆவேசம்னா எப்படின்னா கொஞ்சம் எனக்கு ஃபுல் வுட்ல வேணும், ஆனால் கொஞ்சம் காம்பாக்டாக வேணும், ஹைட் ரொம்ப வேண்டாம். பார்க்கறதுக்கு ஜெய்ஜென்டிக்கா ஆமாம், எனக்கு வந்து ஆனால் இது என்ன பண்ணியிருக்கோம்னா ஜல்லிக்கட்டில் வளைச்ச மாதிரி இதையும் நம்ம வளைச்சிருக்கிறோம். சூப்பர். இந்த இடம் தான் மெயின் ப்ரோ சோஃபாவில். இதுதான் நம்மளோட வந்துட்டு பேக்கில் போய் உட்கார்ற இடம். இந்த இடம் நான் ஸ்ட்ரைட்டாக போட்டேன்னா உங்களால் உட்கார முடியாது, வாய்ப்பே இல்லை. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 55 அந்த ரேஞ்சில் வரும். காணுது யானைக்காது. ஓகே. எலிஃபென்ட் இயர். திவான் என்ன வருது? திவான் வந்து ஸ்டார்டிங் வந்து 14லேருந்து இருக்குது, இது 32 வரும் உங்களுக்கு. 32. இது கொஞ்சம் பெருசு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சோஃபாவோட செக்ஷன் ஆல்மோஸ்ட் மொத்தமே நம்ம காமிச்சாச்சு. அண்ட் சொன்ன மாதிரி ஒரு இதுக்கும் கலர்ஸ் மாறும். ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சோஃபா இடத்துலேருந்து வந்தாச்சு. பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைனிங் செட் எல்லாமே. டைனிங் அண்ட் காட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காட்டு. ஸோ டைனிங்கு காட். காட்டு டைனிங்கும் எங்கிட்ட 50 மாடல்ஸ் இருக்குது. கேட்லாக்ல நம்பர் அனுப்பும்போது நான் கேட்லாக் கஸ்டமர்ஸ் அனுப்பிச்சிருவேன். இப்போ டைனிங் வந்து எங்கள் ஸ்டார்டிங் வந்து 4x3, 5x3, 6x3, 7x3 கஸ்டமரோட கஸ்டமைசேஷன் தான். ஸ்டார்டிங் 32,000லேருந்து இருக்குது நம்மக்கிட்ட. அதே மாதிரி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா காலெல்லாம் வந்து 5க்கு 5 போட்டுருவோம். இது எல்லாமே சாலிட் பில்லர் மாதிரி இருக்கும். எல்லாம் பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து எம்டி பண்ணிடுவாங்க, 4 சைடு கவர் பண்ணி உள்ளே இருக்கிறத எடுத்துருவாங்க. எடுத்துட்டு 20,000 25,000 கொடுப்பாங்க. நம்ம ஃபுல் சாலிட். நம்ம ஃபுல் சாலிடாக வரும் உங்களுக்கு. இது வந்து கிளாஸ் பார்த்தா மார்பிள் மாதிரி இருக்கும். ஓகே. இது கிளாஸ் உங்களுக்கு. இந்த டிசைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 30-40 மாடல்ஸ் இருக்குது. எனக்கு வந்து சேர் ப்ளஸ் பெஞ்ச் வேணும். இப்படி சம்மணம் போட்டு உட்காந்து பழகி இருக்கும். உள்ளே தள்ளுறதுக்கு ஸ்பேஸ் சேவிங் பெஞ்ச் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மாடல். இதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு நாங்களே கிளாஸ் போட்டு உள்ளே பெபிள்ஸ் போட்டு கொடுத்துருவோம். சூப்பர். இதுவும் கிளாஸ். ஸோ மார்பிள் கிடையாது. இது மார்பிள். ஓ இது பார்த்தாலே இது மார்பிள். இது கிளாஸ் இருக்கும் போல. ஓகே. அந்த மாதிரி இது மார்பிள். இப்போ கஸ்டமர் கிளாஸ் வேணாலும் கிளாஸ் பண்ண மார்பிள் போட்டு கொண்டு. இது செம்மையா இருக்கு ப்ரோ இந்த மாடல். இது நல்லா இருக்கும். ஐ டைனிங் கண்ணு மாதிரி இருக்கும். ஓ ஸ்பேஸும் அடைக்காது. ஆமாம், ஸ்பேஸும் அடைக்காது உங்களுக்கு. ஒரு காம்பாக்டான ஃபேமிலிக்கு பக்காவா. கண்டிப்பாக காட்டோ ஒரே கான்செப்ட் தான், டீக் மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணால் பெட் கட்டுற இந்த ஸ்டோரேஜ் வந்துட்டு எல்லாருமே ப்ளைவுட் தான் அடிப்பாங்க. கம்ப்ளீட் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா உள்ள தூக்குது அப்படியே. அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும். உள்ள ராவாக இருக்கும், எந்த பாலிஷ் பண்ணாமல் உள்ளே இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே டீக்கில் வரும் உங்களுக்கு. நைஸ். இது வந்து உங்களுக்கு ஹேண்ட் கார்விங் கையிலே பண்ணது. இந்த மேரேஜுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி. கட்டில் வந்து ஸ்டார்டிங் எங்கிட்ட 29லேருந்து இருக்குது குயின் சைஸ். கிங் சைஸ் வந்து 38லேருந்து இருக்குது. இது சூர்யா மாடல். இது நைஸ். இதுவும் டேக். எல்லாமே டேக் தான். ஆமாம், எல்லாமே டீக் தான். சென்டர் பேஸும் டீக் தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு இன்டீரியர் மாடல். இதுதான் மெயினாக நான் பார்க்கலாம். இந்த ஏதோ இந்த பாகுபலியில் வர மாதிரி. ஆமாம், அந்த மாதிரியான மாடல். இன்னொன்று வந்து நம்ம பேக் சைட் பார்த்தீங்களா, யாருமே பேக் சைட் காமிக்க மாட்டாங்க. இது வந்து இந்த பீஸ் பார்த்தீங்களா, இந்த பீஸ் 9 பீஸ் போட்டிருப்பேன். இதுவும் டீக்கில் மட்டும் தான் போடுவேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இது டீக் போட மாட்டாங்க, அதுவும் டீக்கில் மட்டும் தான் போடுவோம். இது வந்து மான் கொம்பு, மானோட கொம்பு மாதிரி இருக்கும். நைஸ். நம்ம என்ன இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் செக்மெண்ட் ப்ரோ? அது உங்களுக்கு 29லேருந்து ஸ்டார்டிங். கேட்லாக் எப்படி நம்ம கேட்லாக் இருக்குது. இது ஹனி கோம். இதில் லெக் இருக்காது, இதில் இன்டீரியர் மாடல். ஓகே. இங்கே லெக் இருக்காது. இது கட்டில் காம்பேக்டாக இருக்கும். ஆமாம், காம்பேக்டாக இருக்குது. டைல்ஸு இது மொபைலில் தான் வைக்கிற மாதிரி. ஓ சும்மா நைஸ். ஆமாம், இதெல்லாம் ஸ்டார்டிங் மாடல். இதெல்லாம் 38 கிங் சைஸ் 38 தான். ஃபுல் சாலிட். இது நமக்கு ஸ்டோரேஜ் வராது. நம்ம ஸ்டோரேஜ் வராது. ஆனால் கீழேயும் நம்ம டேக் தான், ப்ளைவுட் கிடையாது. நான் இப்போ காமிச்சல அதே தான். அது இன்டர்லாக் ஒன்றுக்கு ஒன்று பின்னி இருக்கும். சூப்பர். காட்டில் அதே மாதிரி தான் எனக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம காமிக்க முடியாது. கண்டிப்பாக நான் பிடிஎஃப் கேட்லாக்ல உங்களுக்கு காமிச்சு தரேன். நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்கா ப்ரோ? இன்ஸ்டாகிராம் இருக்கு. சூப்பர். கட்டில்கள் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டில். இதுதாங்க ஏதோ சூப்பராக இருக்குது. பயங்கரமாக சைடில் ஸ்க்ரீன்லாம் போட்டோன்னா ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ற மாதிரி. மேரேஜ் கட்டெல்லாம் போடுது. மேரேஜ் கட்டில் மாதிரியே இருக்குது. வேற என்ன? இதெல்லாம் கார்டன் சேர், ஈஸி சேர், இதெல்லாம் வாதியார் சேர். அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்குது. செம சேர். நீங்கள் பிளாஸ்டிக் சேர்லாம் யூஸ் பண்ணாமல் இப்படியும் உட்கார முடியாது. அது அப்படியே அதில் உட்காந்து பாருங்க, அது வேற லெவலில் இருக்கும். இது ஆக்சுவலாக உள்ள பார்த்தாலே தெரியுது, செய்யன்னு உள்ள போகுது. ஆக்சுவலாக இதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது பிடிச்சுன்னு உட்காரது. இல்லை வெளியே போர்ட்டிகோ அந்த மாதிரி கார்டனில் அப்படி. இது என்ன ப்ரோ நமக்கு ப்ரைஸ்? உங்களுக்கு 7,000 7,000 7,000. ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்மெல்லாக இருக்குன்னு நினச்சேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேக்கோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்குது. தலை கூட எனக்கு வலிக்கலை. சுற்றி இவ்வளோ மாடல்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ மாடல்ஸ் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? ஐ மீன் இவ்வளோ டேக் ஒரே இடத்துல பார்க்குறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா இந்த லைஃப் லாங் வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறது அது ஒரு கைண்ட் ஆஃப் சேலஞ்சு தான் ஆக்சுவலாக. இப்போ கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு 10 இயர்ஸில் ஃபேட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சு வந்து கேட்கலாம், ப்ரோ ஏன் ஃபேட் ஆகுது. ஆனால் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சர்டிஃபிகேட்டோட பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு ஹைலைட் என்னென்னா ஊஞ்சலில் இருக்குங்க. இது கூட ஃபுல்லாக டேக்லேயே பண்ணியிருக்காங்க. இது என்ன ப்ரோ? இதுதான் மெயினாக. இது என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து உங்களுக்கு 34ல் இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு
ஃபுல்லாவே ஃபுல்லாவே ப்ரோ. நான் ஏதோ 1 லட்சம் ரூபா மேல இருக்கும்னு நினைச்சேன் ப்ரோ. 34 ஸ்டார்டிங். இந்த மாடல் வந்து 39, அந்த மாடல் 30. இது நம்ம குஷன் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். தாராளமா. இதுவும் டீக் தான் ஃபுல்லா. அதேதான், ஒரே கான்செப்ட் தான். பயங்கரமா இந்த பிரஜாபதியில அந்த குஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. ஓகே. ஒரே கஸ்டமர் சிங்கிள் மட்டும் 4 கேட்டாங்க. ஓ, சிங்கிள் மட்டும் 4 கேட்டாங்க. சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த குட்டி குட்டி சேர்ல இருக்குல்ல, இதெல்லாம் நான் ரீல்ஸ் போட்டிருப்பேன், அதை பாருங்க, அதுல கிளியரா புரியும். சொல்லுங்க ப்ரோ, என்ன காட்ட வரீங்க மக்களுக்கு? ப்ரோ நம்ம வந்துட்டு இப்போ அந்த சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எதை பார்க்கலாம், எது எப்படி இருக்கு, எதை நம்புறது, எதை நம்பக்கூடாதுங்கிறது கன்ஃபியூஷன். அதுக்கு மேலே அவங்களோட சாய்ஸ் தான். நம்ம இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால நமக்கு இது என்ன பண்ணுறாங்கங்கிறது சொல்கிறதுக்கு நம்மளோட கடமை இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட். நீங்கள் ஒரு சின்ன ஒரு டீபாய் வாங்கினாலும் நம்ம இதை ப்ரொவைட் பண்ணிடுவோம். குஷனுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஃபுட்டுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி. எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது என்னோட பொறுப்பு. நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் டெலிவரி பண்ணுறதை வந்து மும்பை, பூனே வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அவ்வளோ தைரியமாக என் பொருளை நான் அமுச்சு விட்றேன் அப்படின்னா, நான் பண்ணுற கிரேட் தான். இது எல்லாமே டீ குடு தான். இதுதான் கிரேட் 1. இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிற டீக்கு. இதில் வந்துட்டு இப்போ அந்த ஜல்லிக்கட்டு நான் 55,000 சொல்லியிருக்கிறேன் ப்ரோ. பாலிஷ் பண்ணால் இப்படி இருக்கும். இது வித்தவுட் பாலிஷ், இது வித் பாலிஷ். என்னோட வந்து 10 to 15% இந்த வெள்ளத்தன்மை இருக்கும். மரத்தில் இப்படி டீக்கு உண்டை எப்படி கணிப்பாங்கன்னா, வெள்ளத்தன்மைங்கிற ஒரு ஒயிட்னஸ் இருக்கும். அந்த ஒயிட்னஸ் ஜாஸ்தியாக டீக்கு வந்து லைஃப் கம்மி. ஓகே. அது எப்படி அப்படின்னா, இந்த ஒயிட்னஸ் பார்த்தீங்களா ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இதில் எடுத்து நான் ஜல்லிக்கட்டு பண்ணேன்னா ஒரு 40,000 38,000 ரூபாய்க்கு நான் பண்ணலாம். ஓகே. பாலிஷ் பண்ணால் இப்படி இருக்கும். தெரியாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாலிஷ் அடிக்கிற வெயிலில் டல் ஆகும்போது இந்த ஒயிட்னஸை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பூச்சி வரும். ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும் ஒயிட்னஸ். அது என்ன போகும்னா அப்படி பவுடராக கொட்டிடும். ஓகே. இதை பண்ணோம்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு லக்குன்னு ஒன்று இருந்ததுன்னா அது பாட்டுக்கு இருக்கும். பட் 90% உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். இதில் பண்ணோம்னா இந்த கட்டில் வந்துட்டு ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா, சோஃபா 20,000 ரூபா பண்ணலாம். இதில் பண்ணோம்னா நான் சொல்கிற ரேஞ்சில் கண்டிப்பாக வரும். இதுக்கு நான் லைஃப் டைம் வாரண்டி கண்டிப்பாக கொடுப்பேன். சப்போஸ் என்னை மீறி இதில் பூச்சி வந்து பொடி வந்ததுன்னா பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ். யூஸ் பண்ணிட்டு இருங்க, நான் கொண்டு வந்து வச்சிடணும். அவர் வந்து இருக்கிறதுலே மோசமானவன். அகாஷியான்றது பெங்களூரு சொல்லுவாங்க. அகேஷியாங்கிறது வந்து டீக்கோட ஜெராக்ஸ் மாதிரி. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அது பேர் சொன்னா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு கேரளா வுட்னு சொல்லிடுறாங்க. கேரளா வுட் ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல பண்ணோம்னா இந்த ஜல்லிக்கட்டு ஒரு 25,000 ரூபாய்க்கு பண்ணலாம். இப்போ அதுவே டீக்குன்னு கொடுத்துறாங்க. அதான் டீக்குன்னு கொடுக்குறாங்க. நீங்க 7,000 ரூபாய்க்கு ஒரு கட்டில் வித் பெட்டோட கொடுக்குறாங்க. என்னோட பாலிஷே 6,000 ரூபாய் ஆயிரும் ஒரு சோஃபாக்கு. ஆமா, 7,000 ரூபாய்க்கு கட்டிலே கொடுக்குறான். ஆனா அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. ஆமா. அதுல வந்து ஒரு 7,000ல ஒரு காட் கொடுத்துறாங்க. 15,000 12,000ல ஒரு சோஃபா கொடுக்குறாங்க. என்னோட பாலிஷே 6,000 ஆயிரும். இதுதான் மார்க்கெட்டு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு நம்மளோட ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த ஷர்ட் வாங்க போனோம்னா ஒரு ஷர்ட் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இந்த ஷர்ட் வாங்க போனோம் ஒரு 800 கம்மியாக நம்ம கண்டிப்பாக வாங்க முடியும். கண்டிப்பாக 1000 ருபீஸுக்கு நீ 4 ஷர்ட் கொடுக்குறியா, நான் 5 ஷர்ட் கொடுப்பேன், நீ 6 ஷர்ட் கொடுப்பேன். திருடிட்டு வந்தால் கூட நம்மளால கொடுக்க முடியாது. ட்ரெஸ் மார்க்கெட்டை முடிச்சு விட்டாங்க. அப்புறம் ஷூ, இந்த பிராண்டட்னு ஒன்று வந்துட்டு நம்ம வந்து பொக்கிஷமாக பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம், அதை அடிச்சு காப்பின்னு சொல்லிட்டு எது பிராண்டு எது காப்பினே நம்ம காப்பி 1 காப்பி 2 அந்த ரேஞ்சு போய் அதையும் முடிச்சு விட்டாங்க. அப்புறம் இந்த மொபைலை முடிச்சு விட்டாங்க. வாட்சை முடிப்பு இல்லை. அடுத்து வந்து ஃபர்னிச்சர் வந்து இதை வாட்ச் இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா சொல்லுங்க. சத்தியமா அப்ப கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஒரிஜினல் ஆனா இதே மாதிரி டூப்ளிகேட் வருது. அப்ப ஒரிஜினல் வாங்குறதுக்கு என்ன ஒண்ணு இல்ல. இது ரோலெக்ஸ். இது ஒரிஜினல் ரோலெக்ஸ் நான் கட்டிட்டு இருக்க முடியுமா? இது வந்து டூப்ளிகேட் தெரியாது. அதுதான். அதனால இப்ப ஃபர்னிச்சருக்கு வந்திருக்காங்க. நீ 10,000 ரூபாய் கொடுக்குறியா, நான் 8,000 ரூபாய் கொடுப்பேன். 5,000 ரூபாய். ஆமா, ஒரு 2 வருஷம் இந்த பிசினஸ் அடிச்சு உடச்சு துவைச்சிட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நான் ஜென்ரேஷனா பிசினஸ் பண்ணணும். நான் வந்துட்டு என் பசங்களுக்கு இது நான் வந்து அப்படியே கையில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணா மட்டும்தான். நான் இது 55,000 ரூபாய்க்கு சோஃபா வாங்கிட்டு போன கஸ்டமரு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ரேட்டை மறந்துடுவாங்க. ஆனால் அந்த சோஃபாவை பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வரும். கண்டிப்பா நாங்கள் போனோம், அங்கே வாங்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வரும். அதுதான் வேணும் ப்ரோ, அவ்வளோதான். நைஸ் ப்ரோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு ப்ரோ. ஏன்னா அந்த ஒரு பேஷன் இருந்தால் தான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ண முடியும். உண்மையாகவே நீங்கள் கஸ்டமர்ஸும் நீங்களே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ஆக்சுவலாக உட்காந்து பார்த்துட்டு. ஆனால் இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்தோன்னா எல்லாமே ரெடி ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். ரெடியா இருந்தா 2 to 5 டேஸ்ல எங்க இருந்தாலும் அனுப்பிச்சிடுவேன். ஓகே. ரெடி இல்லனா 30 to 40 டேஸ் டைம் ஆகும். ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங். ஆல் ஓவர் ஒரு 30% அட்வான்ஸ் வாங்குவோம். பேலன்ஸ் 70% நாங்க டெலிவரி பண்ணிட்டு நம்ம வண்டியே போய் கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரீ டெலிவரி. ஆஃப்டர் கோயம்புத்தூர் சென்னைக்கு வந்து 3,500 ரூபா. நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் 3,500 ரூபா.
5 ப்ராடக்ட் எடுத்தால் 3500 ரூபா. நமக்கு போற வழியில கண்டிப்பா இந்த கமெண்ட்ஸ் வரும். போற வழியில ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுனா கூட அந்த நம்ம கொண்டு போய் வச்சு சின்ன ஸ்கிராட்ச் ஆனாலும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட், சூப்பர் ப்ரோ. சோ நமக்கு இப்போதைக்கு பெங்களூர்ல இருக்கு. ஆமா, பெங்களூர்ல இருக்கு. சென்னை எப்போ இதே மாதிரி ஷாப். சென்னை தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன். ஓகே, அது பெங்களூரா மாறிடுச்சு. நீங்க வேலூர்லாம் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலா ஹைவேல. கண்டிப்பா. சோ சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். Thank you so much. சோ பல வருஷமா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. சொன்ன உடனே நான் பெங்களூர்ல இருந்து அப்படியே ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் நான். சோ நம்ம ஃபாலோவர்ஸ் ஒரு ஷாப்க்கு வந்து நம்ம வீடியோ பண்றதே பாத்தீங்கன்னா வீடியோன்றத தாண்டி உண்மையாவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. நான் உட்காந்து பாக்குறப்ப நீங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்றேன். கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர். நீங்க பெங்களூர் சைடுல இருந்து இருக்கீங்க, இப்போ ஹோசூர் கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கீங்கன்னா நீங்க அந்த பக்கம் போய் பார்த்துக்கலாம். இதே கான்செப்ட் தான், இதே செட்டப் இதே மாதிரி தான் இருக்கும். பெங்களூர் போயிடலாம் நீங்க. இல்ல கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கீங்கன்னா இங்க வந்துட்டு கூட பார்த்துட்டு போலாம் ப்ரோ. சோ வேற ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணு இல்ல ப்ரோ. Thank you so much. நம்பிக்கை வாங்க, கண்டிப்பா வந்துட்டு அது வந்து அந்த டிசப்பாயின்ட்மென்ட் எப்பவுமே கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா நீங்க இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணனும். அதுக்கு நம்ம வந்து வீடியோ கண்டிப்பா ப்ரோ. நீங்க 2 months ஒரு தடவை கண்டிப்பா நீங்க வந்துருங்க. கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஏதாவது புது மாடல்ல இறக்கி விடுவீங்களா? நான் கண்டிப்பா வரேன். சோ இன்னும் நிறைய வருஷம் சந்திக்கிறேன் guys. Peace out and stay safe. Bye. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.